அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது விஷயம். நான் துபாய், ஷார்ஜா, அபுதாபின்னு ஒரு நூல் எழுதியிருக்கேன். அதில் ஒரு விஷயம், இபுன் பத்தாத்தா மால். துபாய், ஷார்ஜா சென்றிருந்த போது பல்வேறு மால்களுக்கு படையெடுத்து பொருட்களாக வாங்கி குவித்தோம். ஆனால் இந்த இபுன் பத்தாத்தா மால் மற்றும் புர்ஜ் அல் அரப் ஆகிய மால்களில் விண்டோ ஷாப்பிங் மட்டுமே. உள்ளே சென்று சுற்றி பார்த்து வந்தோம். வெளிநாட்டுக்காரர்கள் மட்டுமே வாங்கக்கூடிய விலையில் இருந்தன அந்த பொருட்கள். கூட்டமும் கிடையாது. ஆனால் மிக அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கும். இதை கட்டாயம் காண வேண்டும். பரப்பளவு அதிகம் என்பதாலும் கடைகள் தள்ளி தள்ளி அமைக்கப்பட்டிருப்பதாலும் பேட்டரி வண்டிகள் உலா வருகின்றன. அவற்றில் ஏறியும் சுற்றி வரலாம். 13ஆம் நூற்றாண்டில் உலகம் முழுவதும் சுற்றி வந்த மொராக்கோ பயணியான இபுன் பத்தாதா என்பவர் பெயரில் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த மால். அதை கோடு காட்டுவது போல அமைக்கப்பட்டுள்ள சிற்பங்களும் இங்கே அழகு. கிட்டத்தட்ட 3 லட்சம் சதுர அடியில் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த மாலில் 400 கடைகள், 50 உணவகங்கள், 21 சினிமா தியேட்டர்கள் உள்ளன. இபுன் பத்தாதா ஓர் உலகம் சுற்றிய பயணி. இந்த மாலில் அங்கங்கே இவரது சிலை நிறுவப்பட்டு உள்ளது. இதை பற்றி பல்வேறு விவரங்களும் கூறினார்கள். சென்று வந்து 4வது நாள் மறந்துவிட்டது. மேலேயே ஒரு சக்கரம் மாதிரி வச்சு அவர் உலகத்தில் எந்தெந்த கண்ட்ரி சுற்றி வந்தார்னு அந்த விவரங்கள், அவர் சுற்றி வந்த கப்பல் பற்றிய டிசைன்கள் அந்த மாதிரிலாம் இருந்தது. மாலின் முழுமையான தோற்றம் மினியேச்சராக இருந்தது. கிட்டத்தட்ட 6 பகுதிகள் கொண்டது இந்த மால். அந்தாலுஷியா கோர்ட், சைனா கோர்ட், ஈஜிப்ட் கோர்ட், இந்தியா கோர்ட், பெர்ஷியா கோர்ட், துனிஷியா கோர்ட் என்று. இது துனிஷியா கோர்ட்டில் நல்லா இருந்தது. இது பெயிண்டிங் என்று தெரியாதபடி அற்புதமாக இருந்தது. அங்கே நிறைய ஓவியங்கள், ஒரு ஆளே பெயிண்ட் அடிக்கிற மாதிரி ஒரு ஓவியம். இந்தியன் கோர்ட்டில் அம்பாரியில் இருக்கும் யானை கடிகாரம் இங்கே ஸ்பெஷல். இது இபுன் பத்தாதா கண்டுபிடிச்சது. பெர்ஷியன் கட்டடக்கலையில் அமைக்கப்பட்டது சைனா கோர்ட். அந்த அமைக்கப்பட்ட இடம் சைனா கோர்ட்டு, துனிஷியா கோர்ட்டு. இதெல்லாம் அந்தாலுஷியா கோர்ட்டில் இருக்கும் ஃபவுண்டன், அதை பார்த்தோம். ஈஜிப்ட் கோர்ட்டும் சைனா கோர்ட்டும் அடுத்தடுத்து இருந்தன. தேன்கூடுகளை போன்ற இபுன் பத்தாதா மாலின் வெளிப்புற தோற்றம் அது நன்றாக இருந்தது. அது ஒரு டெக்ஸ்டர்டு ஷாட்டாக அமைந்திருக்கலாம். தவற விட்டுவிட்டேன் என்று நினைக்கிறேன். மிக அழகான இந்த மால், நிறைய கடைகள், நிறைய விவரங்கள். கட்டாயமாக நீங்கள் சென்று பார்க்க வேண்டிய ஒரு இடம் இபுன் பத்தாதா மால். அந்த மாலை உங்கள் எல்லா மால்களையும், லூலு மால், துபாய் மால்லாம் பார்க்கும் பொழுது இந்த மாலையும் உங்களுடைய மாலை நேர விசிட்டில் விட்டுவிடாமல் பார்த்து விட்டு வாருங்கள். நன்றி.